ஜெபம் பண்ண கடவோம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. என் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த நாளின் இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கிறிஸ்து ஆலயத்தினுடைய அறுப்பின் பண்டிகையை இந்த நாளிலே ஆசரிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்விலே அருளின ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்தும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நன்றி பெருக்கோடு இந்த வேளையில எங்களுடைய காணிக்கைகளோடு உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இவ்வா பண்டிகை ஆராதனையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு வரை உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று அறுப்புகால சோஸ்திர பண்டிகை முறைமை புத்தகத்திலே பாடல் எண் 1வது பாடலை பாடுவோம். 12வது பக்கத்தில் இருக்கிற 1வது பாடல். எல்லா வித இலைகளே
பணிந்து போற்றவங்களுக்கும் நேராமோ ஆடுகுமே தூதேயாயோங்கள் சாத்தாமோ போவேதலோம்பே ஏராவோ. அறுப்புக்கால ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை முறைமை புத்தகத்திலே முதலாவது பக்கத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. ஒரு ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இது என்னென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஜெபம் பண்ண கிடவோம். ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவாளுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்துவோம். நான் சொல்லுகிற ஒவ்வொரு துதி ஸ்தோத்திரங்களுக்கு பின்பதாக உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே என்று மாறுத்திரம் சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் கடவுளை துதிப்போமாக. ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பராபரனே, உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. மாறி மாறி வருங்காலங்களையும் அனுகூலமான மலைகளையும் கட்டளையிட்டு பூமியை பராமரிக்கிற நேசரே, உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. நீர் உண்டாக்கின மனு குலத்துக்கு பூலோகத்தை சுதந்திரமாக தந்தருளிய வல்லலே, உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் வேண்டியது எல்லாவற்றையும் தந்து எங்களை காப்பாற்றி வருகிற தந்தையே, உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. அறுப்பு காலத்துக்குரிய சந்தோஷத்தை தந்து எங்களை கலிகூற பண்ணுகிற அருள்நாதரே, உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. உம் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஜீவ அப்பமாக தந்து எங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. அவர் மூலமாய் நித்திய ஜீவனை பற்றிய நன்னம்பிக்கையை எங்களுக்கு அருளி செய்யும் நித்தியரே, உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் பேராயத்தில் எருசலேம் சேகரத்தில் கானம் திருச்சபையில் எங்களை அங்கத்தினராக வைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. திருமண்டலத்தின் மூலம் நிறைவேற்றப்படும் சிறுவர் ஊழியம், வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியம், ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியம்,
பெண்களைக்கு சங்க ஊழியங்கள், மாற்றுத்திறனுடையோர், துளு நோயாளிகள், அரவாணிகள், விதவைகள், முதியோர், செவித்திறன் குறைந்தோர், விழி இழந்தோர் மத்தியிலே நமது பேராயத்தின் மூலம் நடத்தப்படும் ஊழியங்களுக்காகவும் GMS நற்செய்தி அருட்பணித்துறை சமூக நலத்துறை மூலம் நடைபெறும் பணிகளை ஆசீர்வதிக்கும் திரியேகரே. மதிக்கிறோம் தேவல கர்த்தாவே. பின்வரும் சங்கீத தொகுப்பை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளைகளில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலுயா. பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்கிலும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகளும் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்கது மலைகளும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோசரிக்க கடவாய். உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமையினாலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணி இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து கொண்டு வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவரும் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பது. வாசிக்க வேண்டிய பாதம் முடிந்தது.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்பது. வாசிக்கிற வேதப்படம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை முறைமை புத்தகத்திலே உள்ள 5வது பக்கத்திலே உள்ள 3 வாலிபரின் கீதத்தை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அவரை துதியோங்க. மலையே பாடியே காத்தாரை போற்றி போற்றி போகாந்து என்னைக்கும் அவரை துதியோங்க. தேவனுடைய காற்றுகளே காதரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியோங்க. அக்னியே ஓஸ்நாமே காதரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை காலமே கோடை காலமே காதரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியோங்க. இரவே பகலே காதரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னைக்கும் அவரை துதியோங்க. ஒளியே ஈரோலே காதரை
மலைகளே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூவில் முளைத்திருக்கும் எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாய சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரே ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையில இருதயமுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த விசுவாசிக்கிறேன். கடவுளே, குமாரனாகிய நம்மிலாரே விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். முதலில் காலத்தில் பாடுபட்டு சூழலையுண்டு மறைத்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவனிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் அறிந்தோரின் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வ உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் பிதாவோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஈராங்கோ. கிறிஸ்துவே, எங்களுக்கு ஈராங்கோ. கர்த்தாவே, எங்களுக்கு ஈராங்கோ. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ததற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உடையவைகளே. ஆமென். நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கு பின்பதாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மாறுத்தரம் சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவரீர் உம்முடைய அடியாராகி எங்களுக்கு செவி சாய்த்து நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றியுள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீர் மலைகளையும் நல்ல காலங்களையும் கொடுத்து எங்களையும் மற்றெல்லா மனிதரையும் போஷித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சமுசாரிகள் செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் விதைக்கிற விதையை ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலத்தில் நல்ல பலனை கொடுக்கவும் கிரியை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் ஆடு மாடுகளை காப்பாற்றி அவைகள் பெருகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீர் தந்தருளிய நன்மைகளை நாங்கள் ஏற்றவாறு அனுபவிக்கும்படி நன்றி அறிதில் உள்ள இருதயங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பசியாயிருக்கிறவர்களுக்காகவும் ஒன்றுமில்லாதவர்களுக்காகவும் பரிதபித்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாவற்றையும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் பிறருக்கு நன்மை செய்து உம்மை மகிமைப்படுத்தும்படி தேவரீர் எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய வீட்டார் யாவரும் உண்மையோடும் மன உற்சாகத்தோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படி அவர்களை உம்முடைய ஆவியினால் நடத்திருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் பேராயர் அவர்களுக்காகவும் திருமண்டலத்தின் குருமார் சபை ஊழியர்கள் ஆலய பணியாளர்கள் மற்றும் அனைத்து சங்கங்களின் மிஷனரிகள் செய்யும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உணவில்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், மாற்றுத்திறனுடையோர், படித்து கொண்டிருப்போர், திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்போர் அனைவரின் தேவைகளையும் சந்தித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உமது திருச்சபை நிறைந்த தேவபக்தியுள்ள அமெரிக்கையோடு உமை சேவித்து எல்லா மனிதருக்கும் ஒளியாயிருக்கும்படி தேவரீர் உமது சத்தியத்தால் அதை பிரகாசிப்பித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, உமது கையை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறீரே. தேவரீர் கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சரீர சம்பரட்சணையாகவும் விசேஷமாய் எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஞான ஆகாரமாகவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கடைசியில் உமது பரம ராஜ்யத்தில் சேர தகுந்தவர்களாய் இருக்கும்படி நாளுக்கு நாள் உமது கிருபையை அடைந்து தேரவும் உமது திருச்சபையில் நிலைத்திருந்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையாய் மன்றாடுகிறோம். யாவரும் எழுந்து நின்று ஆராதனை முறை புத்தகத்திலே 12வது பக்கத்தில் இருக்கிற 2வது பாடலை பாடுவோம்.
என்றென்றும் அரசாளும் திரியேக தெய்வத்தை விண்ணோர் மண்ணோர் எல்லோரும் இப்போதும் எப்போதும் ஆதியில் போலவே புகழ்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துவார்களே. ஆமென். உட்காருவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து உணர என்னுடைய இருதயத்தின் கண்களை திறந்திருளுவீராக. எங்கள் ஆண்டவரே இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பண்டிகை நாட்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த பண்டிகை ஆராதனையிலும் கூட ஒரு வாக்குத்தத்த செய்தியை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க ஆசிக்கிறேன். ஆண்டவர் கடந்த ஆண்டுகள் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை வழிநடத்தி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அதை எண்ணினவர்களாக இந்த நாளிலும் கூட அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலே நாம் கூடி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த பண்டிகை ஆராதனையில் கூட நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்கு, நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் கிருபையாக தந்த இந்த வாக்கின்படி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் அவளுடைய கூக்குரலை கேட்டு மோசையை தெரிந்து கொண்டு அங்கு எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக ஆண்டவர் வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வழிநடத்தி வந்த மோசே அவருடைய காலத்திற்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஆண்டவர் யோசுவாவிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வாக்கை அங்கு யோசுவாவுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மோசே தனக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக யோசுவாவை அழைத்து அவருடைய கைகளிலே அந்த பொறுப்பை அவர் ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 22வது 23வது வசனங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தார். இதுவரையிலே நாம் பார்க்கும் பொழுது மோசேயினுடைய உடன் ஊழியனாக பணி செய்த யோசுவா தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பை
ஆண்டவர் அங்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கொடுத்து ஆண்டவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குதான், கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த வாக்கின்படியே யோசுவாவோடு ஆண்டவர் உடனிருந்து அங்கு வழிநடத்தி ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவாவினுடைய தலைமையின் கீழாக அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கு யோர்தானை ஆண்டவர் பின்னிட்டு திரும்பும்படியாக செய்கிறார். அது மாத்திரமல்ல, எரிகோ மதிலை இடிந்து விழச் செய்யும்படியாக செய்கிறார். எமோரியரின் மீதும் கானானியர் மீதும் வெற்றியை செய்கிறார். ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி யோசுவாவோடு இருந்து ஆண்டவர் அவர்களை அற்புதமாக அவர்களை வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த பண்டிகை காலங்களிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த பண்டிகைகளை ஆசரித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உடனிருந்து நம்மை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உடன் இருக்கின்ற பொழுது நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த வேளையிலே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பதாக சொல்லக்கூடிய ஒரு தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு என்ன செய்தார்களாம், அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கடந்து சொல்ல முடியவில்லை. எப்பொழுது எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியேறினார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்தார், சென்று அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலும் கூட கன்வென்ஷன் கூட்டங்களிலே ஊழியர் மூலமாக ஆண்டவர் பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆகாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றுகின்ற பொழுது என்ன செய்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த எகிப்து என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாவத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாவமான காரியங்களை விட்டு நாம் வெளியேறுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பதாக என்ன செய்கிறார், சென்று நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய அனுபவத்தை என்ன செய்ய வேண்டும், நாம் பெற்றிருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அன்றைய நாட்களிலே ஆண்டவரை தேடும்படியாக யாவரும் பாளையத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன செய்வார்கள், போவார்கள். அந்த அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மோசே அவர் பெற்றிருக்கக்கூடியவராக காணப்பட்டார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே என்ன செய்தது, நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசையோடு என்ன செய்தாராம், பேசினாராம். யாத்திராகமம் 33:11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல என்ன செய்தார், ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல யோசுவாவை நாம் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்தார், அவர் பிரியாதிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கு மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார், என் சமூகம் என்ன செய்யும், உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு முன் சென்று என்ன செய்கிறார், நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது
சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு ரவிதீமிலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கு தண்ணீர் தவனமாக இருந்தது. அதனாலே மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது அங்கு மோசேக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், நீ இஸ்ரவேலரிலே சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு நிலையிலே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களிலே மூப்பர்களிலே ஒரு சிலரை என்ன செய்து கொண்டு போ, அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஐக்கியமுடையவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை விட்டு விலகாது நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்பொழுது அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தால் என்ன செய்வார்? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் பலங்கொண்டு திடமனதாயிரு. இனி யோசுவா 1:8 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் கீழ்ப்படிய வேண்டும். மோசேயின் மூலமாக அங்கு ஆண்டவரால் அங்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய போதனைகள் தான் பின்னாட்களிலே 5 ஆகமம் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டது? அழைக்கப்பட்டது. அன்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அபிதமாக வழிநடத்தினார். இந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வேதாகம புத்தகத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எதற்காக? நாம் அதை வாசிப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 4C ஃபார்முலா சொல்லுவார்கள். என்னவென்று சொன்னால், நேசி, வாசி, யோசி, விசுவாசி. நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களை நாம் வாசிப்பதோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எவ்விதமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். இன்னும் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனங்களை வாசிப்பதோடு அல்ல, வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக என்ன செய்ய வேண்டும்? நான் வாழ வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 28வது வசனத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு துறவு தோண்டுவதற்கு அங்கு முயற்சிக்கிறார். அங்கு கேராரூரை சேர்ந்தவர்கள் அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ஈசாக்கு அவர்களோடு வாக்குவாதம் பண்ணாமல் துறவு தோண்டுவதற்கு வேறு இடத்தை என்ன செய்கிறார்? அவர் தெரிந்து கொண்டு அவர் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு நிலையிலே அங்கு ஈசாக்கு மிகவும் பொறுமையோடு காணப்பட்டது நிமித்தமாக அவர்கள் கண்டு கொண்டார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அவர்கள் உணர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழுகின்ற பொழுது நம்மோடு ஆண்டவர் இருக்கிறதை பிறர் என்ன செய்வார்கள்? காண்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம்.
என்னாகமம் 13:35. இங்கு நான் பார்க்கும் பொழுது யோசுவாவும் காலேபும் ஆண்டவர் மீது பிரியமுள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அதனாலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு கானானை சுற்றி பார்க்கும்படியாக 10 பேர் அனுப்பப்படுகிறார்கள். இதிலே 10 பேரிலே 2 பேர் மாத்திரம் அங்கு விசுவாச வார்த்தைகளை அவர்கள் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனை பெற்றிருந்தபடியினாலே, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தபடியினாலே விசுவாச அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது அங்கு யோசுவாவோடு கூட ஆண்டவர் இருந்து சகல ஜனங்களுக்கு முன்பதாக அவரை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாக நம்மை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானதென்று இன்னதென்று செய்யுங்கள், சோதித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமானது எது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அந்த ஒரு நிலைக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கொலோசியர் 3:20 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிவது அங்கு கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு உதவுவது கர்த்தருக்கு பிரியம். இன்னும் 2 கொரிந்தியர் 9:7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உற்சாகமாக ஆண்டவருக்கென்று கொடுப்பது அவருக்கு பிரியம். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது உண்மையாக வாழ்வது கர்த்தருக்கு பிரியம். நாமும் கூட இந்த அறுப்பின் பண்டிகை ஆராதனையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி உற்சாகத்தோடு நன்றி பெருக்கோடு இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்மையும் நம்முடைய பொருட்களையும் என்ன செய்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் என்ன செய்கிறார், பிரியமாக இருக்கிறார். நம்ம மத்தியில் அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமாக நாம் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். கடைசியாக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். யோசுவா 1:5 நான் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை கைவிடாது நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அங்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யோசுவாவோடு இருந்து அவரை விட்டு விலகாது அவரோடு இருந்து அவரை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எகிப்தை விட்டு என்ன செய்ய வேண்டும், நாம் வெளியே வர வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவைகள் என்பதை நாம் உணர்ந்து அவைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட பேசக்கூடிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறரோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமாக நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நம்மையும் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலே ஆண்டவர் உங்களை அழைத்து சென்று உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை மேன்மைகளை தந்து என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே நன்றி பெருக்கோடு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து அவருக்கென்று பொருட்களை உற்சாகத்தோடு படைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் வரப்போகிற நாட்களில் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமை அணுகாதபடி எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி நாம் எதிர்பார்த்திருக்கிற வேண்டிக் கொள்ளுகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிறைவாக தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் உற்சாகத்தோடு நாம் பொருட்களை நிச்சயித்திருக்கிறோம், வந்து படைத்திருக்கிறோம். அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தினவர்களாக அவருடைய சமூகத்திலிருந்து என்ன செய்வோம், பொருட்களை
நாம் விசுவாசத்தோடு பெற்றுச் செல்லுகின்ற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். இந்த பண்டிகை காலங்களிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம் ஒவ்வொருவரையும் தேவன் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை முறைமை புத்தகத்திலே பாடல் 5வது பாடல் பாடுவோம். 14வது பக்கத்துக்கு 5வது பாடல். என்னாலுமே துதிப்பா
ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த பண்டிகை காலங்களிலே நாம் நம்முடைய திருச்சபையின் மூலமாக வரி நியமிக்கப்பட்டுள்ளது. முழு வரி செலுத்தக்கூடிய ஆண்கள் அனைவரும் நீங்கள் முழு வரியும், திருமணமானவர்கள் முழு வரியும், திருமணமாகாத ஆண்கள் அரை வரியும் நீங்கள் செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வேலை செய்யக்கூடிய பெண்கள் இந்த ஆண்டிலே நீங்கள் அரை வரியும் நீங்கள் கொடுத்து இந்த பண்டிகை நாட்களுடைய செலவினங்களை நீங்கள் தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பண்டிகை காலத்தினுடைய செலவினங்களுக்காக உற்சாகமாக நாம் நன்கொடைகளை கொடுத்து தாங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் படைத்திருக்கக்கூடிய அருமையான இந்த ஆசீர்வாத தட்டு, பொருள் காணிக்கைகள், அது மாத்திரமல்ல பை காணிக்கைகளை, நன்றி காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னீரே. உம்முடைய பாத தண்டையிலே உம்முடைய பிள்ளைகளாக நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை நன்றி பெருக்கோடு உமக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமையான இந்த பொருள் காணிக்கைகள், பை காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள், இந்த ஆசீர்வாத தட்டு காணிக்கைகளை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பிரியமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வேண்டிய மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாக தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன உடைய வாக்கிற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் அற்புதமாய் அதிசயமாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை ஆசரிக்கக்கூடிய இந்த வேளையில் அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, தங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபைகளை தார். உமோடு பேசக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக, உடைய வேத வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருந்து நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை வரப்போகிற நாட்களில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். என்னென்ன நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உடைய பிள்ளைகள் பொருத்தனைகளோடு இந்த பண்டிகை ஆராதனையிலே ஜெபிக்கிறார்களோ எல்லாருடைய விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் பெரிய மேலாக பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அருமையான பிள்ளைகள் வரப்போகிற நாட்களிலே உடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்தத்தக்கதான கிருபைகளை தாரும். திருமண காரியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, இன்னும் ஆண்டவரே பற்பல உயர்வுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னும் நல்ல தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிப்பீராக. எங்களையே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தயவாக அங்கீகரித்து ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பின்வரும் ஜெபத்தை நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த வருஷத்தில் வருஷத்தில் தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிக நன்றி எறிதலோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் தேவரீர் மனு குலத்தை விருத்திடைய செய்து எங்கள் மந்தைகளை காப்பாற்றி பூமி ஏற்ற காலத்தில் தன் பலனை தரும்படி
ஏற்ற காலத்தில் தன் பலனை தரும்படி கிருபை செய்ததற்காக கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். இந்த நன்மைகளை இந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் நினைவு கூர்ந்து நீர் அருளி செய்தவைகளின் ஒரு பாகத்தை கொண்டு வந்து நீர் அருள் செய்தவைகளின் ஒரு பாகத்தை கொண்டு வந்து சந்தோஷம் நிறைந்தவர்களாய் சந்தோஷம் நிறைந்தவர்களாய் தேவருக்கு மனதார சமர்ப்பிக்கிறோம். தேவரீருக்கு மனதார சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, வரப்போகிற வருஷத்திலும் வரப்போகிற வருஷத்திலும் எங்களை ஆசீர்வதித்தரலும். எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த காணிக்கைகளை படைக்கிற நாங்கள் இந்த காணிக்கைகளை படைக்கிற நாங்கள் எங்கள் சரீரத்தையும் எங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆத்துமாவையும் உமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை உண்மையுள்ளவர்களாய் சேவிக்கும்படி உம்மை உண்மையுள்ளவர்களாய் சேவிக்கும்படி தேவரீர் தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்திருள வேண்டும் என்று கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா கனமும் எல்லா கணமும் மேன்மையும் மேன்மையும் மகிமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். பூமியில் தானியத்தை விளைவித்து உமது நன்மையால் வருஷத்தை முடிசூட்டுகிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் விதைக்கிற விதையை நீர் ஆசீர்வதித்து நல்ல பலனை தந்தருளின கிருபைக்காக உமக்கு மன தாழ்மையாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மையிலே எங்களை போஷிப்புக்காக அத்தானியம் எங்கள் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட தேவரீர் கிருபை செய்தது போல மறுமையில் நாங்களும் நல்ல தானியமாக உமது பரம களஞ்சியத்தில் சேர்க்கப்பட அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடிய வாழ்வு கட்டளையிட கடவர். ஆமென். 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 எல்லாரும் நாம் அப்படியே அமருவோம்.